கழுவிய பிலாத்து கனவு கண்ட மனைவி. ஆளுநர் மாளிகையில் பிலாத்து நடுவர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். யூத தலைவர்களின் பொறாமையினால் ஒப்புவிக்கப்பட்ட இயேசுவிடம் குற்றம் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான் அவன். வருடந்தோறும் பாஸ்கா விழாவில் சிறை கைதி ஒருவரை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. அதுபோன்று இயேசுவை விடுதலை செய்ய பிலாத்து எண்ணிய போது யூத தலைவர்கள் மக்கள் கூட்டத்தை தூண்டிவிட்டு கலகக்காரனாகிய பரபாவை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை என்றார்கள். பிலாத்துவின் மனைவி ஆள் அனுப்பி பிலாத்துவை எச்சரித்தார். இந்நீதிமான் இவ்வழக்கத்தில் தலையிட வேண்டாம், கனவில் நான் மிகவும் துன்புற்றேன் என்றார். கூட்டத்தை தன்வசப்படுத்த இயேசுவை சாட்டையால் அடிக்க உத்தரவிட்டான். முள்முடி பின்னி அவர் தலைமேல் வைத்தார்கள். செந்நிற மேலுடைய அவருக்கு அணிவித்தார்கள். யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி கன்னத்தில் அறைந்தார்கள். மக்கள் நடுவே இயேசுவை கூட்டி வந்த பிலாத்து, இதோ மனிதன், இவரிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்ற போது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று மக்கள் கூட்டம் முழக்கமிட்டது. தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்பதை உணர்ந்த பிலாத்து, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கூறி தன் கைகளை கழுவி இயேசுவுக்கு சிலுவை தண்டனை விதித்தான்.